ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற படம் ஹாரர் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்கிரீம் 7. கெவின் வில்லியம்சன் டைரக்ஷன்ல நம்ம நீவ் கேம்பல், கோட்னி காக்ஸ் நடிச்சு நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படம் எப்படி இருக்கு? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கதை என்னன்னா, நம்ம சிட்னி பிரெஸ்காட், நீவ் கேம்பல் அவங்க பழைய கோஸ்ட் ஃபேஸ் டிராமால இருந்து தப்பிச்சு தன்னோட கணவர் மார்க் அப்புறம் பசங்களோட இந்தியானால ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விதி வலியதுன்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி புதுசா ஒரு கோஸ்ட் ஃபேஸ் முளைச்சு வர்றான். இந்த வாட்டி டார்கெட் சிட்னி கிடையாது, அவளோட பொண்ணு டேட்டம் அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங். தான் பொண்ணையும் ஃபேமிலியையும் காப்பாத்த நம்ம சிட்னி திரும்பவும் களத்துல இறங்கி அந்த கோஸ்ட் ஃபேஸை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கிரீம் 7 படத்தோட மெயின் ஸ்டோரி. படத்தோட பிளஸ் மாஸான கம்பேக். படத்தோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிளஸ் நம்ம நீவ் கேம்பல் கம்பேக். 6வது பார்ட்ல சம்பள பிரச்சனையால அவங்க நடிக்கல, ஆனா இதுல சம மாஸா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான அம்மாவா அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல். நாஸ்டால்ஜியா ஃபேக்டர். பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர்ற ஸ்டூ மார்க்கர் வீடுன்னு பழைய மெமரிஸ் எல்லாம் சூப்பரா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஹார்ட்கோர் ஸ்கிரீம் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட். ஓப்பனிங் சீன். ஸ்கிரீம் படங்களுக்கே உரிய அந்த ஸ்டார்டிங் சீன் இந்த படத்துலயும் தெறிக்க விடுது. சீட் எட்ஜில் உட்கார வச்சுட்டாங்க. படத்தோட மைனஸ் வீக்கான ஸ்கிரீன் பிளே. படம் ஸ்டார்ட் ஆன வேகம் போக போக குறைஞ்சிருது. ஸ்கிரீம் சீரீஸ்ல எப்பவுமே இருக்கிற அந்த மெட்டா ஜோக்ஸ், சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதுல ரொம்பவே மிஸ்ஸிங். பல இடங்கள்ல அவசர அவசரமா சீன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபீல். சப்பையான கிளைமேக்ஸ். ஹாரர் த்ரில்லர்னாலே யாரா அந்த கொலையாளின்னு ஒரு சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணுவாங்க. ஆனா இதுல கிளைமேக்ஸ் ரொம்பவே ப்ரெடிக்டபிள். அந்த கோஸ்ட் ஃபேஸ் யாரு, அவனோட மோட்டிவ் என்னன்னு ரிவீல் பண்ணும்போது, அட போங்கடா, இதுக்குத்தானா இவ்ளோ பில்டப் அப்படின்னு தோணுது. ஒரே ஃபார்முலா, புதுசா எதுவும் ட்ரை பண்ணாம அதே பழைய டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணது கொஞ்சம் போர் அடிக்க வைக்குது. ஓவரால் ரிவ்யூ. ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, பழைய கேரக்டர்ஸ்க்காகவும் நீவ் கேம்பல் அப்புறம் கோட்னி காக்ஸ்க்காகவும் ஸ்கிரீம் ஃபேன்ஸ் இந்த படத்தை தாராளமா ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா ஒரு மிரட்டலான ஹாரர் த்ரில்லரா இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம சேனல் ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. நீங்க ஸ்கிரீம் 7 பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.